வணக்கம், நான் டாக்டர் சந்தியா. இன்னைக்கு ஹைப்பர் தைராய்டிசம் இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட்ல இருந்து அதிகமான தைராய்டு ப்ரொடியூஸ் ஆகுறதா ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே வரக்கூடியது. ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, அண்டர் வெயிட்ல இருப்பாங்க, அதிகமா டென்ஷன், கோவம் இதெல்லாம் இருக்கும். உடம்பு எப்பயுமே ஹீட்டாவே இருக்கும். சின்ன சின்ன சூடான பொருளை கூட அவங்க கையில எடுக்க முடியாது, ஹீட் தாங்க முடியாது அவங்களால. ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கும், பிளட் பிரஷர் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு கை கால்லாம் நடுங்கிட்டே இருக்கும், உள்ளங்கையில அதிகமான வேர்வை இருக்கும், அதே மாதிரி அதிகமான பசி இருக்கும். சில டைம்ல பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் கூட ஆகும். இவங்கெல்லாம் அவங்க உணவுல கண்டிப்பா காலிஃபிளவர், பிரக்கோலி, முட்டையோட வெள்ளைக்கரு, முள்ளங்கி, பீர்க்கங்காய், நூக்கல் இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பா உணவோட சேர்த்துக்கணும். இதற்கான மருந்துகளை எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹைப்போ தைராய்டிசம் விட ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்றது பாதிப்பை அதிக அளவுல ஏற்படுத்தும். இதனால ஹார்ட்ல அரித்மியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏற்பட்டு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான மருத்துவ அறிவுரைகளை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.